வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ரோஸ் மில்க் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் எந்த எசன்ஸுமே இல்லாமல் நம்ம ஹோம்மேட் ரோஸ் சிரப் வச்சு இன்றைக்கி நாம் இந்த ரோஸ் மில்க் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரையான பவுலில் 250 கிராம் மைதா எடுத்துக்கிறேங்க. இது வந்து 1 கப். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இதை சளிச்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுறது மூலிமா பேக்கிங் வந்து ஈவனாக நடக்கும். அங்கே வந்து கட்டி கட்டியாக அந்த மாதிரிலாம் ஆகாது. அதனால தான் நாம் மாவு சளிச்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கிறேங்க. இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நாம் பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஹை ஸ்பீடு கொண்டு வாங்க. நீங்கள் பீட் பண்ணும்போது நல்ல ஃபோமியாக வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 250 கிராம் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதுவும் 1 கப். மைதாவும் சர்க்கரையும் ஒரே அளவு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துட்டு பீட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபோமினஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 30 ml அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதுவும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பீட்டர் தேவைப்படாது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது கூடயே வந்து 30 ml பால் எடுத்து அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் மாவு போட்டதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். இதில் நான் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துருப்பேங்க. இந்த ரோஸ் சிரப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் இதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஹோம்மேடு ரோஸ் சிரப் அப்படிங்கிறனால நம்மளுக்கு அவ்வளோ கலர் வராது. அதனால நாம் இதில் கொஞ்சம் வந்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது நம்மளுக்கு ஒரு பிங்க் கலர் மாதிரி கிடைக்கும். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கலர் சேர்க்க வேண்டாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோஸ் மில்க் பேட்டரை ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த டின்னில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. 180 டிகிரிக்கு 45 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் பேக் ஆகிற டைம்குள்ளே நாம் ஒரு ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் 150 ml அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் விப்பிங் க்ரீம் வந்து 2 ஸ்பூன்ஸ் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு ரோஸ் மில்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் வந்து நம்ம கேக்கை நினைக்கிறக்காக யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ரிச்சான ரோஸ் மில்க்குங்க. கேக்குக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இது. இப்போ நம்ம ரோஸ் மில்க் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நாம் இப்போ டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஒரு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ நம்ம கேக்கை 3 லேயராக கட் பண்ணியாச்சுங்க. ஒரு கேக் போர்டில் ஒரு லேயர் கேக் வச்சுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ரோஸ் மில்க் வச்சு இந்த கேக்கை நல்லா நனைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை மேலே வச்சுக்கலாங்க. இதை வச்சு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேங்க. அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இது மேலே நம்ம நட்ஸ் போட்டுக்கலாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கேக்கோட டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். ப்ளெயின் ரோஸ் மில்காகவும் நாம் வந்து கொடுக்கலாம். நான் வந்து நட்ஸ் போட்டு தான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸுக்கு கொடுப்பேன் பெரும்பாலும். அவங்க வந்து நட்ஸ் வேண்டான்னு சொன்னால் மட்டும் நான் இது சேர்க்கறது இல்லைங்க. மற்றபடிக்கு ரோஸ் மில்க் கேக்கோட டேஸ்ட்டே வந்து நட்ஸ் போடும்போது இன்னும் ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 3 லேயரும் பண்ணிக்கலாங்க. இப்போது 2வது லேயருக்குள்ளேயும் நட்ஸ் போட்டாச்சுங்க. நான் பொதுவாக வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3 நட்ஸும் தான் வந்து யூஸ் பண்ணுறேங்க. இப்போ 3 லேயரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இந்த கேக்கு நம்ம எப்பவும் போல் ஐசிங் முடிச்சுக்கலாம். இப்போ எப்பவும் போல் க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டுங்க. இதுக்கு வந்து ஃபைனலாக நான் ஐசிங் பண்ணுவோம். அது பண்ணும்போது லைட்டாக பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு வந்து ரோஸ் மில்கான ஒரு லுக் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்களேங்க, க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணும்போது மெல்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ் பண்ணுறது விப்பிங் க்ரீம் அப்படிங்கிறதுனால அது அடிக்கடி மெல்ட் ஆக தாங்க செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வந்து மேலே க்ரீம் போடுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக மெல்ட் ஆகிறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போது நிறைய பேக்கரியிலலாம் வந்து இந்த கேக் ஐசிங் பண்ணும்போதுங்க ஏசி ரூமில் தான் வச்சு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா க்ரீம் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுதில்ல அப்படிங்கிறதுனால. ஆனால் நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கிச்சனுக்குள்ளே ஏசி போட்டு நம்ம யாரும் வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் நேரம் இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்து கேக் வந்து ஐசிங் பண்ணுறது பாருங்கள். எனக்குமே வந்து இந்த வெயில் காலத்தில் மத்தியான டைம்லலாம் பண்ணும்போது வந்து சீக்கிரமாகவே க்ரீம் மெல்ட் ஆகிற பிரச்சனை வந்து எனக்கும் தான் இருக்குது. இப்போ கேக்கான ஐசிங் முடிச்சாச்சுங்க. முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற நட்ஸை இந்த கேக்கு சைட்லேயும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ரோஸ் நாசில் எடுத்துருக்குறேங்க. இதில் வச்சு நான் கொஞ்சம் ரோஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா ரோஸ் மில்க் கேக் அப்படின்னா கொஞ்சம் ரோஸ் மாதிரி இருந்தால் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இருக்கிற குட்டி நாசில் ஒன்று எடுத்துருக்குறேங்க. இதில் க்ரீன் கலர் க்ரீம் வச்சுட்டு இதுக்கு நான் லீஃப் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோஸ் மில்க் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு 5 மணி நேரம் பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கஸ்டமருக்கு நாம் கொடுக்கலாம். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ்க்கு 1 kg கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.